கும்பராசி, கும்ப லக்னம். வாழ்க்கையில எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குமாங்க? இல்ல இதே மாதிரியே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு போயிருவோமா? ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. நாங்க மத்தவங்க மாரி பெரிய ஆசைப்படுறதில்ல. எங்கனால முடிஞ்ச கடின உழைப்புக்கு ஏத்த கூலி தான் கேட்குறோம். அதுவே இன்னைக்கு கடவுள் எங்களுடைய கைகள கட்டி போட்டு வச்சிருக்காரு. ரூ. 100க்கு வேலை செய்றீங்க இன்னைக்கு. ரூ. 20, ரூ. 30 அந்த மாரி தான் கிடைக்குது. இப்படியே வாழ்ந்துட்டு போயிருவோமா? வாழ்க்கைய நினைச்சு பெரிய கவலைகளும், பயங்களும் ரொம்ப அதிகம். இத்தனை நாளா இந்த மாரி இருந்திருக்கவே மாட்டேங்க. இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 16 வருஷம் இந்த மாரி நெனப்பே அப்படிங்கிறது வந்திருக்காது. இன்னைக்கு எத நெனச்சாலுமே வாழ்க்கைய நெனச்சா ஒரு பயம். ஒரு இஎம்ஐ வாங்க போறதுக்கு பயம். இருக்கிற வேலைய காப்பாத்த முடியுமா அப்படின்னு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வேலை போயிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலையில கடுமையான மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும். இதை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கிறதுக்கு கடுமையா போராடணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு போராட்டத்தின் மேல போராட்டம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பு சொந்தங்கள். பேசியே மயக்கிருவீங்க. வாழ்க்கையில நீங்க பேசுனா எல்லாருமே சரின்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அகைன்ஸ்டா எல்லாருமே இருக்காங்க. உங்க மேல சவாரி செஞ்சு, நான் இப்ப பண்ணி தருவேன், நாளைக்கு பண்ணி தருவேன், நாளைக்கு உன்னைய சப்போர்ட்டிவா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த ஜென்மகுரு காலத்துல உங்கள விட்டு பறந்து போனது தான் பார்க்க முடியுதுங்க. எந்த ஒரு விஷயமுமே நல்லதா நடந்ததா வாய்ப்புகளே இல்ல. கடந்த சில நாட்களாகவே ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் சனீஸ்வர பகவான் என்னைக்கு வக்ரம் அடைஞ்சாரோ, பிரச்சனையெல்லாம் உன் மேல தான்ப்பா. நீ தான்ப்பா இதுக்கு காரணம். நீ நினைச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே தங்களுடைய பழிகள உங்க மேல சுமத்துறாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது அவங்களும் கூட தான் இருந்தாங்க, பார்த்தாங்க. இன்னைக்கு அந்த பழி யார் மேல விழுகுது? ஜென்ம ராகு இருக்கக்கூடிய உங்க மேல தான் விழுகுது. எக்ஸாம்பிளா இருந்த ராசி. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் யாருமே பண்ண முடியாது அப்படின்னு உங்க பாராட்டினவங்க வாயிலேயே இன்னைக்கு உங்களைய இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம், இனிமே எஃபர்ட்ஸ் போட்டிருக்கலாம், இந்த எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பத்தாது, இதுக்கு வேற ஒருத்தரே பரவாயில்ல உங்களுடைய வேலையை செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பெயர்கள் வந்திருக்கு. அசால்ட்டா ஒன்னொன்னையும் அடிச்சு நொறுக்குவீங்க. இன்னைக்கு காலபுருஷனுக்கு 11வது ராசினா லாபஸ்தானத்துல பிறந்த ராசி. அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போவீங்க. இன்னைக்கு அதை ஜெயிக்கிறதுனா என்னன்னு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா கடுமையாக போராடிட்டு இருக்கீங்க. ஜெயிச்சுட்டு சொன்னாதான் மற்றவங்க கேட்பாங்க அப்படிங்கிற விஷயங்களும், ஒரு லாபம் இருந்தால் தான் இன்னைக்கு வந்து மற்றவங்க உங்ககிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கெல்லாம் 100, 150 ரூபா ட்ரெஸ்ஸு போட்டாலுமே ரொம்ப பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு கம்மி விலைக்கு வாங்கி நீங்கள் போட்டு நீங்கள் வந்து வியர் பண்ணியிருந்தாலும் யாருமே எதுவுமே உங்களை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஆளுகளே இல்லை. மொத்த கூட்டமும் நீங்கள் எப்போதான் விழுவீங்க, ஃபுல்லாக விழுந்து 0 ஆகுவீங்க, அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு சிரிக்கலாம் அப்படிங்கிறத விஷயத்த காத்துட்ருக்குது. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு கும்பத்தை பொறுத்தவரையும் வாழ்க்கை சரிஞ்சு தான் கிடக்குது. பல சூழ்நிலைகளை நீங்களும் தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயங்களும் போராடுறீங்க, நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயங்கள் உங்களை மீறி எந்த ஒரு விஷயங்களும் நடக்க மாட்டேங்குதுங்கிற வலி வேதனைகள் சூதுவாது தெரியாமல் வளர்ந்துட்டீங்க. இந்த கும்பம் அப்படிங்கும்போது எடுத்த உடனே வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த வாழ்க்கையில் இந்த வெற்றிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இன்றைக்குமே மனசார யாருக்குமே ஒரு கனவுல கூட ஒரு துரோகத்தை நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட வரக்கூடிய துரோகங்கள் அனைத்துமே உங்களால் சமாளிக்க முடியுது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் துரோகங்கள், நல்லா நம்பி கொடுத்தவங்க, பணம் வாங்கினவங்க எல்லாருமே இன்றைக்கி நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள், வலி வேதனைகளோட ஒரு நாட்களையும் மன கவலைகளோட கடந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட வாழலாமா வேண்டாமா, இது மீறி வருவோமா வரமாட்டோமா, நாங்கள் இப்படியே கஷ்டத்தில் இருப்போமா அப்படிங்கிற கேள்விகள் தான் இன்றைக்கி உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம என்னதான் பாசிட்டிவாக சொன்னாலுமே இன்றைக்கி நீங்கள் அந்த ராசிநாதன் 2ஆம் இடத்துல வக்கரமாக இருக்குது, அடப்போங்க எங்கேங்க பணம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உச்சி கொட்டுறது தான் உங்களுக்கு நல்லா எனக்கு தெரியுது நீங்கள் பேசுகிறது. ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு உங்களுக்கு மன வலிகள் வேதனைகள் இருக்குது. இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் ஜென்ம ராகு பீரியட் தான். நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க, இந்த நேரத்தில் சாமி அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அணுதினமும் பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு அணுதினமும் ஒரு நாட்களும். அதுவுமே இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மிருகஸ்ரீடம், சித்திரம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ரொம்பவே அதிகமாக பயப்படுவீங்க. அதுவும் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நாட்கள்லாம் கொடுமையானதுன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். என்னடா இது இப்போ சந்திராஷ்டமம் மாதிரி இருக்குது, இப்போ தானே சந்திராஷ்டமம் முடிஞ்சது, மறுபடியும் எப்படி இப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினப்பு தோணும். இன்னுமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த ராசி இன்றைக்கி கடந்து வந்த பாதை, கடந்துட்டு இருக்கக்கூடிய பாதை,
என்னென்ன சூழ்நிலைகள் இவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. யாருமே இன்னைக்கு இவங்க பின்னாடி பேக் எண்டா சப்போர்ட்டிவா இல்ல. இது ஏன் பேக் எண்ட் சப்போர்ட்டிவா இல்ல? எந்த கிரகமும் இன்னைக்கு இவங்களுடைய ராசிய பார்க்கவே இல்ல. அதனால தான் யாருமே சப்போர்ட்டிவாக இல்ல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையா இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, குரு அதிசார பெயர்ச்சியில ராசிக்கு 6ஆம் இடத்துல இத்தனை நாளா காப்பாத்திட்டு இருந்த குருவுமே இன்னைக்கு அதிசார பெயர்ச்சியில ராசிக்கு 6ல போய் உச்சம் அடைஞ்சிட்டாரு. இந்த கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியான குரு 6ல போய் மறையிறது, மறைஞ்சு உச்சமாகிறது எவ்வளோ ஒரு கொடுமை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாவே பணம் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நீங்க வாய தொறந்தீங்கன்னாவே, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குப்பா, அங்க அவ்வளோ கடன் இருக்குப்பா அப்படிங்கிற வார்த்தைகள் தான் அதிகமாக பேசுவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகள விடாம நீங்க இருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதி இல்லாம இன்னைக்கு போயிட்டுருக்கு. இப்ப நம்ம நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% தீர்வாகும். ஒரு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன பிறந்த கால ஜாதகம் தவிர கோச்சாரம் அப்படிங்கிறத நிரூபிக்காது. பிறந்த கால ஜாதகத்துல பிறக்கக்கூடிய தசா புத்திகள், கிரகங்களுடைய பலம், பலவீனம், பார்வை, ஸ்தான பலம், நடக்கக்கூடிய தசா புத்தி ப்ளஸ் கோச்சாரம், இது எல்லாமே ஒன்று சேரணும். அப்பதான் அதோடைய பலன்கள் 100% பலிக்கும். இப்போ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இதை கொண்டு போய் தனிப்பட்ட ஜாதகத்தில் அப்படியே பொருத்தி பார்த்தீங்கன்னா, இந்த பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா 1989 90ல் பிறந்தவங்களுக்குலாம் கேது உங்களுக்கு கடகத்தில் இருக்கும். அப்போ இன்னைக்கு குருவுடைய பயிற்சி எச்ச கண்ணனை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குங்கிறத சொல்லலாம். அதனால் இந்த ஜாதகத்தை, பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கறது மட்டும்தான் இது ஒரு தீர்வாகும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த கும்பம் அப்படிங்கிற ராசியில் ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்காரு. காப்பாற்றிட்டு இருந்த குரு 6ல் மறைஞ்சிருக்காரு, உச்சமாய் மறைஞ்சிருக்காரு. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். அதே போல் 7ஆம் இடத்துல கேது, அஷ்டமத்தில் சுக்கிரன். பாருங்க, கொடுமையிலும் கொடுமை. அப்படியே 6, 7, 8ல் எல்லாத்துலேயுமே என்ன அடி மேலே அடி வாங்குறதுக்கு நாங்கள் பிறந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்குது. 9ஆம் இடத்துல சூரியன், நீச சூரியன். அதே போல் ஆறுதல் தரக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாயும் புதனும் 10ஆம் இடத்துல. திக்பலம் பெற்றக்கூடிய செவ்வாய் கூட புதன் இருக்கிறது ஒரு யோகம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. சற்றே ஆறுதல் தரக்கூடிய விஷயம், பெரிய ஆறுதலுங்க. தலைக்கு தலப்பாவோட போச்சு. நான் ஒரு விஷயத்த அப்படியே போனேன், அப்படியே அதுலேருந்து வெளியே வந்துட்டேன், ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்டான பலன்களை இன்றைக்கி செவ்வாய் கொடுப்பார். வேறு எல்லாருமே இன்றைக்கி கைவிட்டாலுமே இன்றைக்கி செவ்வாய் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்கார். ராசியை பார்க்குறாரு. நிச்சயமாக அவருடைய பலன் பெரிய அளவுக்கு இங்கே பிரதிபலிக்கும். கும்பராசியை பொறுத்தவரை அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன நல்ல பலன்கள் நடக்க போகுது? ரொம்பவே திருமண வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இதையே தக்க வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கேன். இந்த கும்பமெல்லாம் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது சொன்னோம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆல்ரெடி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ பிஸ்னஸ் ரீதியாகவும் உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. எல்லாமே ரொம்ப கவனமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? இல்லை மேடம், பிஸ்னஸ் பண்ணுறது தான் எனக்கு வாழ்க்கையில் பெரிய விஷயங்களே. அதில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க. எனக்கு வாழ்க்கையில் எதுவும் இல்லாத போது அவங்க தான் எனக்கு ஆறுதலாக நின்னாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. மறுபடியும் நான் சொன்னோம், இல்லைங்க, தசா புத்திகள்லாம் ஃபேவரபிளாக இல்லை, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், கோச்சாரம் அப்படிங்கிறது சரி இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி அவர் ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் 2 மாதம். இன்றைக்கி ஃபோன் பண்ணி அழுகிறார். மேடம், நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துருச்சு. என்னோடய பார்ட்னர் நானே வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த பிஸ்னஸை விட்டு வெளியே வரணுங்கிறதுக்காக எவ்வளவோ பிளான் பண்ணுறாங்க. என்னால் இதில் இருக்க முடியல. ஒரு மெசேஜ் போட்டால் அப்படியே இக்னோர் பண்ணுறாங்க என்னைய. ஒரு ரீடு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம். ஆனால் அவங்க ஆன்லைனில் சும்மா தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னைய இக்னோர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸில் நான் ஜெயிக்க முடியுமா, இல்லை வெளியே வந்துடுவேனா? இப்போது என்னுடைய கண் கலங்குது மேடம், நீங்கள் சொன்னது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எப்போவுமே கோச்சாரம், தசா புத்தி அப்படிங்கிறது ஒன்று சேரணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலங்கள் விலகும். உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை இருந்துச்சுன்னா அது எல்லாமே இனி காணாமல் போகக்கூடிய செயலை குரு செய்வார். எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ ஒரு எதிரி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்து என்னைய முடிக்கிறதுக்கு பார்த்துட்ருக்குறாங்க.
இந்த வேலை இடத்துல, பண விஷயத்துல எல்லா இடத்துலயுமேங்க என்னால அவ்வளோ ஒரு மனக்குறைகளோட, கவலைகளோட இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு நீங்க சொல்றீங்க. அது எல்லாமே இன்னைக்கு மாறக்கூடிய காலமா இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக குறையறதுக்கு காத்துட்டு இருக்கு. செவ்வாயோடைய பலம் பெற்ற ஸ்தானம் உங்களைய தொழில் ஸ்தானத்துல பார்க்கறதுனால, தொழில்ல எப்படியாவது ஒரு அளவுக்கு முண்டி அடிச்சு வாழ்க்கையில ஜெயிச்சிரணும் அப்படிங்கிற எண்ணங்கள அதிகமாக குடுப்பாரு. திருமண வாழ்க்கை தாங்க இந்த கும்பத்த பொறுத்தவரை இன்னைக்கு ரொம்ப வருஷமாக நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த கேது அப்படிங்கிற கிரகம் சம்மந்தப்படும்போதும் சரி, அஷ்டமத்தில கேது இருக்கும்போது, பிறந்த கால ஜாதகத்தில இந்த ராகு, கேது இந்த 7, 8ஆம் பாவத்தில இருக்கவங்கலாம் இன்னைக்கு கொடுமையான பலன்கள திருமண வாழ்க்கையில என்ன நடக்குது? அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. என் மனைவி பின்னாடி யார் இருக்காங்க? என் கணவன் பின்னாடி யார் இருக்காங்க? அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில இருக்கு. யாராரோ என்னுடைய குடும்பத்தில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களும் நெறைய நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இனி படிப்படியாக ஒரு சூழ்நிலை, இதுதான் கடைசியா ஒரு எண்டு. இது இப்படிதான் நடக்கப் போகுது அப்படிங்கன்னு சொல்ற அளவுக்கு உண்டான பலன்கள திருப்பி நிச்சயமாக குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. குருவோடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து நெகட்டிவாவும், சனியோடைய வக்ர பெயர்ச்சி பாசிட்டிவாவும், ராசியில ராகு இருக்கிறது நெகட்டிவாவும், பல நெகட்டிவ் குடுக்கறதுக்கும், அட் த சேம் டைம் பாசிட்டிவ் குடுக்கறதுக்கும் நெறைய கிரகங்கள் போட்டி போடுவதனால, இந்த மாதத்த பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆவரேஜான பலன்கள் தான் இன்னைக்கு கும்ப ராசிய பொறுத்தவரையும் நடக்க காத்துட்டு இருக்கு. இது போக நல்ல தனிப்பட்ட ஜாதகத்த நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.